தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காலம் ரொம்ப தான் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கொஞ்சம் வயசானவங்களை கேட்டீங்கன்னா கதையா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன இருந்தது, இன்றைக்கு எப்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சாதான் நாமெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். என் வயசுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். என்னோட கூட வயசானவங்க எல்லாம் 2-3 தலைமுறையை பார்த்திருப்பாங்க. அப்ப இருந்த இந்த உலகம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இந்த வியாபாரமும் ஊரெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த கால மாற்றத்தை நாம் தெரிந்து கொண்டு தான் நமக்கு சரியான ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை அமைக்கும். ஆனா இந்த பழைய கால படங்கள் எல்லாம் இப்ப உள்ளவங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. அதுக்கும் இப்ப இருக்கிற படத்துக்கும் எவ்வளவோ வேரியேஷன்ஸ் வந்தது அப்படிங்கிறதே தெரியாம இதுதான் படம் அப்படின்னு இப்ப எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எங்க காலத்துல வில்லி வேஷத்துல வர்றவங்க எல்லாம் போடுற ட்ரெஸ் எல்லாம் இப்ப கிளப் டான்ஸ் ஆடுறவங்க போடுற, அந்த காலத்துல கிளப் டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் போடுற ட்ரெஸ்ஸை கூட, அரைகுறை ஆடைகளை கூட ஹீரோயின்கள் போட்டுக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, டிராயர் பனியன், அதுவும் கையில்லாத பனியனை கூட ஹீரோயின்கள் மாட்டிக்கிட்டு படத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையில நம்ம வசிக்கிற இடத்துல இருக்கிற சிறு வயசு பொம்பளைங்க கூட அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் வாங்கிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சினிமா கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, எல்லா விளம்பரமும் கற்றுக்கொடுத்து தான் இருக்கின்றது. அது சகஜ நிலைக்கு இன்னைக்கு மாறிக்கொண்டிருப்பதை ரொம்ப வயசான எங்களை மாதிரி இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எப்படியெல்லாம் நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். சட்டைக்கு மேல குறுக்கா இப்பெல்லாம் எந்த மறைப்புமே இல்லாமல் எப்படி இருக்கிறதுங்கிறது பழகி போச்சு. அவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியோர்களை எல்லாம் அவங்க எல்லாம் உட்கார்ந்து தனியா பேசும்போது கேட்டாதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு பாருங்க உலகம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க கூட்டம் கூட்டமா ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இதுதான் உலகம், இப்படிதான்ப்பா இருக்கணும், இதை விட இன்னும் பெட்டரா இருந்ததுன்னா கூட நம்ம அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த நாகரிகத்தை நாம் கவர்ந்து இழுத்தாலும் பரவாயில்லை, அதன்படிதான் நம்ம வாழணும் அப்படிங்கிற சிறியவர்களும் அங்கங்கே சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க பேசுவது கூட நமக்கு இப்படியும் அப்படியுமா போகும்போது சில நேரத்துல விரச வாசனை அடிக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் சகஜ வார்த்தையால எல்லாரும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வச்சு செய்யறது எல்லாம் எங்க காலேஜ்ல நாங்க படிக்கும்போது கெட்ட வார்த்தை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்பெல்லாம் குடும்ப பெண்கள் கூட சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறத நான் கூட காதால கேட்கிறேங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் வார்த்தைகளை தொடரக்கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு நாங்க எங்க டிக்ஷனரியில ஒரு மாதிரி வச்சிருந்தோம். இப்ப அது சகஜமா போச்சு. அந்த மாதிரி சினிமாக்காரங்க உங்க மைண்டை நல்லாவே வாஷ் பண்ணி என்னென்ன கெட்ட வார்த்தையா அதெல்லாம் நல்ல வார்த்தையா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட அப்பப்போ வந்துட்டு தாங்க செய்யுது. ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டா இருந்தா சரி, அதுக்காக ஓப்பன் ட்ரெஸ்ஸா இருக்கிறது என்னவோ செய்கிறது மனதிற்கு அப்படிதான் சொல்லணும். அந்த வயசான கிழத்துக்கெல்லாம் என்ன பண்றது, அப்படி அந்த காலத்துல நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கலையே. இப்ப இதெல்லாம் எது செய்யக்கூடாதுன்னு எங்க அம்மா அப்பாவும் எங்க தாத்தா பாட்டியும் சொன்னாங்களோ, அவங்களே ஒருவேளை பிறந்து இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்களா என்னமோ தெரியல. என் மனைவி கூட இருக்கும்போது கூட இந்த அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ் யுவதிகளை நான் சங்கடத்தோடு தான் பார்க்கிறேன். எல்லா ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த என்ன பண்றது, நாம அப்படி பார்த்துட்டு திரும்பலன்னா என்ன அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா இந்த அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு மாறாம இருக்கிறவங்க எல்லாமே அப்படிதாங்க இருப்பாங்க. சோசியல் மீடியாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அலசப்படாத விஷயங்களே இல்லை. அதுவும் பேசப்படாத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைகள் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பேசுற பாலிடிக்ஸ், ஆல்கஹால், தேர்ட் ஜெண்டர் பத்தி எல்லாம் கூட குழந்தைங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் என்னமோ மாதிரிதாங்க இருக்கு. அது பெற்றோர்களுக்கு தெரியுதா தெரியலையா, இல்ல அவங்களும் கலந்து பேசுறாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு போகும்போது திருப்பி வந்து இறங்கி இந்த பஸ் விட்டு போற பிள்ளைங்க எல்லாம் பேசுறதெல்லாம் காதல வாங்கினா தேர்ட் ஜெண்டர்லாம் அவங்களுக்கு எப்படா தெரிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியமா கூட இருக்கு. அதுல எத்தனை வகைப்பாடு இருக்குன்னு ஒரு பயம் சொல்லிட்டு போறான். அதுல 32 வகை இருக்குன்னே சொல்றான். எனக்கு கூட தெரியல இன்னைக்கு.
அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையா போய்கிட்டு இருக்கு. ஒரு துப்பறியும் படம் கூட சமீபத்துல வந்தது. அதை நான் பார்த்தேன்ப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னாரு, என்னடா அப்படி இருக்கு அந்த படத்துல அப்படின்னு கேட்டா, பாலியல் வன்கொடுமையை எப்படி கண்டிக்கிறது, எப்படி அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது அப்படிங்கறதாண்டா படம். ஆனா அவங்க துப்பறிகிற நேரம் ஒரு 10% 20% தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி கடத்திட்டு போறான், எப்படி பாலியல் செய்யறான் அப்படிங்கறதாண்டா 80% எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்ப அவன்கிட்ட நான் கேட்டேன், இதை ஏன்டா கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்த, ஒருவேளை உனக்குமே ரசிக்கிறது தன்மை வந்துருச்சோ அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டு, என்ன பண்றது, பார்க்க ஆரம்பிச்சுட்டா வணக்கம் போட்டாதானே என்னால நிறுத்த முடியுது அப்படிங்கிறான். இந்த மாதிரி எல்லாரையுமே கெடுத்து கொண்டிருக்கிறது இன்றைய ஊடகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மோசம்னு நம்ம சொல்றதா, இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல யூ சர்டிபிகேட் போட்டிருந்தாதான் நாங்க எங்க குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு சினிமா பார்க்க போவோம். இப்பெல்லாம் ஏ சர்டிபிகேட் அப்ப கொடுத்த படம் எல்லாம் யூ டபிள்யூ எல்லாம் கூட வரும் போல இருக்கு. அந்த மாதிரி லெவல்ல சர்டிபிகேட் வந்து தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை போய் பார்த்தாக்கா 2 3 கொடுக்கலாமோ அப்படின்னு கூட தோணுது. அந்த மாதிரி குழந்தைகளோடய ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அன்றைய டபிள்யூ படத்தெல்லாம் கூட. அப்படின்னா இன்றைய காலம் மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா இப்போ உள்ள மாடர்ன் பேரண்ட் கூட பேச விரும்பாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது இருக்கக்கூடாது, ஆனா எல்லார்கிட்டயுமே இருக்கிறது. அது ஒண்ணே ஒண்ணு, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை மட்டும் ஏன் இந்த காலகட்டத்துல அவங்க எப்படி மத்ததெல்லாம் அப்டேட் பண்ணி மேல மேல வந்து கொண்டு இதுதான் நாகரிகம், இதுதான் கலாச்சாரம்னு மாறி இருக்காங்களோ, இந்த மணி மேனேஜ்மெண்ட்ங்கிற ஏரியாவை ஏன் டச் பண்ணாம எங்களுக்கு அப்பா அம்மா காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எல்லா பெற்றோர்களும் இருக்கிறார்களோ என்பதுதான் வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது. எத்தனையோ நிலையாமைகளே எல்லாமே கடந்து கொண்டு மேலே மேலே வருகிறதோ கீழே கீழே செல்லுகிறதோ தெரியவில்லை. இருந்தாலும் இந்த மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை எப்படி கையாள்வது, பணத்தை எப்படி பரிவர்த்தனை செய்வது, பணத்தை எப்படி கிரமப்படுத்துவது, செலவுனா என்ன, சேமிப்புனா என்ன, இதெல்லாம் என்னன்னே தெரியாம குழந்தைங்களையும் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்களும் வளர்ந்து அப்படியேதான் வந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு சம்பாதிக்குது, என்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் லட்சம் மாசம் மாசம் சம்பாதிக்கணும் கூட 1000த்துல தாங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இது மட்டும் மாறாம அப்படியே இருக்கிறது என்று நினைக்கும் போது சற்று வருத்தம் தான் வருகிறது. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் நாங்க அடிக்கடி பாக்குறது உண்டு. மத்தவங்க பேலன்ஸ் பார்க்க கூட தான். இருந்தாலும் என்ன செய்யறது, அவன் பணம் எடுத்தோன்னா மீதி பேலன்ஸ் சரியா இருக்கான்னு நம்ம பாக்குறாப்புல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பான். அந்த கடைசி நாள் அவனுக்கு என்னைக்கு சம்பளம் விடுதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வச்சிருப்பான். என்னடா பண்ணா இந்த பாய செலவு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நான் வேலைக்கு வந்த காலத்துல கூட 1 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு கூட எனக்கு அந்த சம்பளம் கிடையாது. இன்னைக்கு 1 மாசத்துக்கு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு மிச்சம் 1500 ரூபாய் வச்சிருக்கான். எனக்கு 550 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு சம்பளமே வேலைக்கு போகுது. அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை மட்டும் சொல்லி கொடுக்காம எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. மற்ற எல்லாத்துலயுமே அப்டேட் சொல்லி குழிக்குள்ள இறங்கிட்டு இருந்தாலும் மேலே வரக்கூடிய அந்த மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் ஏங்க வரல? அதுதான் நாம வெளிநாட்டுல இருந்து கத்துக்காம இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அதுவும் அன்ரீசன் லா கூட இந்த காலத்துல இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். பெரியவங்க கிட்ட சொத்து பத்தி பேசவே கூடாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க போன பிறகுன்னா அவங்க செத்தத்துக்கு பிறகுதான் யாருகிட்ட கேட்கறது இதெல்லாம் அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தவறானது என்று கூட பலருக்கும் நினைக்கலாம். ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாத அந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கும் அலைவதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு போட்டு வச்சிருப்பான் பணத்தை, யாருக்கும் தெரியாம எங்க பேங்க்ல. அந்த பணம் பொண்டாட்டிக்குமே தெரியாது. எவ்வளவு பல லட்சம் அன்னைக்கு. இன்னைக்கு அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 lakhs 80 lakhs இருக்கும் அந்த கணக்குல. யார்கிட்ட கொடுக்குறதுனே எங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் தான் இருக்கும். அந்த அட்ரஸ்ல போய் விசாரிச்சீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஊருக்கு போயிட்டாங்க, இந்த ஊருக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பேங்க் என்னைக்கு கொடுக்கறது, அப்புறம் என்னைக்கு அவன் வேலை பார்க்கறது. அப்ப நாங்க ஆடிட்டிங் போற பல இடத்துலயும் தனக்கு என்ன பணம் இருக்கு, என்ன சொத்து இருக்குன்னு நான் மனைவி கிட்ட கூட சொல்லாம போன பல பெரியவர்கள்லாம் இருந்துதான் செத்து இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு மட்டுமே கற்றுக்கொண்டு சேமித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. இது மட்டும் ஏன் வளரவே இல்லை, இது மட்டும் ஏன் உயரவே இல்லை என்றுதான் நான் பல நேரம் ஆதங்கப்பட்டிருக்கிறேன். என் நண்பர்கள்
பலரும் கூடி கூடி பேசியிருக்கிறோம். என்னடா இத பார்த்தா அது வாட்டுக்கு டெபிட்ஸ்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு, ஒருத்தனும் வந்து எடுக்கவே இல்லையா அப்படின்னு. இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கிளையில போய் நம்ம ஆடிட் பண்ணும்போது பார்த்தா யாராவது ஒருத்தன் சின்ன ஃப்ராட் பண்ணியிருப்பான். ஏன்னா அது அன்கிளைம்டு அமௌண்ட். அது யாருக்கும் போய் சேராம அவனுக்கு கொஞ்சோண்டு நம்ம எடுத்துப்போமே, அவனை கண்டுபிடிச்சு அவனை வேலையை விட்டு வேற தள்ளிட்டு வந்திருக்கோம் நம்ம. இதுக்கெல்லாம் காரணம் பணம் போட்டவங்க தான். இந்த சொத்துக்களை தேடி எங்க இருக்குன்னு சொல்றது இல்ல, சொல்ல கூட வேண்டாம். அப்பப்ப ஒரு உயலை கூட எழுதிட்டு இருக்கலாம், அதை கூட யாரும் எழுதுறது இல்ல. ஏன்னா பண பரிவர்த்தனையை பத்தி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ரகசியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு மட்டும் இன்றும் தளர்ச்சி அடையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நாம என்ன சம்பாதிக்கிறோங்கிறது குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன, மற்றவங்களுக்கு சொன்னா என்ன, சொத்து எந்த ஊர்ல இருக்கு, எந்த ரூபத்துல இருக்கு, தங்கமா இருக்கா, வீடா இருக்கா, வாசலா இருக்கா, நிலமா இருக்கா, எவ்வளவு பேருக்கு பணம் இருக்கு, நீ எப்படி வேணா சம்பாதிச்சுட்டு போ, அந்த பணம் உனக்கு வாரிசுகளுக்கு போகணுங்கிறது தானே உன்னுடைய எண்ணம். ஆனால் அதை தெரியப்படுத்தாமலே பலரும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. அதுலயும் லிமிட்டா வச்சிருக்கவங்க ஃபேமிலி கண்ணுக்கே தெரியும். அதை விட அதிகமா தப்பு தப்பா சேமிச்சிருக்காம பாருங்க, அதெல்லாம் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டான். வீட்டுல கூட பிடிக்காது, ஏன் அப்படி ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு கேட்பாங்கன்னு. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாமயே அங்கங்க வச்சிருப்பான். இதெல்லாம் இவன் செத்தோன்னு எவனோ அனுபவிப்பான், இல்லைன்னா கவர்மெண்ட் ஃபண்டுல அப்படியே உறங்கி கிடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில இருக்கிற அத்தனை பணத்தையும் வெளிநாட்டுல அடமானம் வச்சு அதுக்குள்ள ரூபாயா வாங்கி பல நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அடமானம் வச்சது அப்படியே தான் இருக்கும், வட்டி ஏறிட்டே இருக்கும். இது ரொம்ப பேருக்கே தெரியாது. நம்ம தாத்தாவோட பணம் கவர்மெண்ட்ல இருக்கும், அந்த பணத்தை செலவழிக்காம பல ஆண்டுகள் 2 தலைமுறையா அங்க இருந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. அதை டிஸ்போசல் பண்ணவும் முடியாது. அக்கார்டிங் டு கோர்ட் ஆஃப் லா நாளைக்கு பதில் சொல்லணும். அதை சுவிஸ் பேங்க்ல அடமானம் வச்சு பணத்தை வாங்கி நமக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட். இந்த நிலை பழைய காலத்திலிருந்தே நீடித்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த காலத்துல யாரும் தொடராதீர்கள். உங்களுடைய வரவு செலவு என்ன அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லித்தர நாம் ஆரம்பித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு குறிக்கோள். அதுக்கப்புறம் தான் பிற்காலத்துலதான் வந்தது. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தது பேங்க்ல. அப்புறம் நாமினேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா நீ பணம் போடாத, ஒரு சேமிக்கிற கணக்கோட நிறுத்திக்க, அதை முதலீடு செய்யாத. முதல்ல சேமிப்புக்கும் முதலீட்டுக்குமே பலருக்கும் வித்தியாசம் தெரியாது. முதலீடுன்னு போயிட்டா கண்டிப்பா நாமினேஷன் கொடுத்தே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேரு அதுக்கு. சேமிப்புங்கிறது அப்பப்ப செலவுக்கு, அதுக்கு வட்டியே கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன கொஞ்ச நாளா வட்டியை எடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா முதலீடுக்கே எடுக்க போகிறான். இதுக்கு அதுக்கும் வாஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. இதை தெரியாமே பலரும் சேமிப்பு கணக்கு கூட சொல்லுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல என்ன இருக்கோ அதை சொல்லாமே போயிடுவாங்க. அதுக்கு நாமினேஷன் கொடுக்காமே பழைய காலத்துல இருந்திருக்காங்க. அப்படியே அது வந்து டெபாசிட் அட் கால் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம், அதுல இருக்கும் அவ்வளவுதான் கோடி கணக்குல. இந்த மாதிரி வர நிலைமை இன்றைக்கு தொடர்கிறது. அதனால நாமினேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் பேரை கொடுத்து ஒரு ஆள் கொடுத்துருந்தாருங்க நாமினேஷன். அந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டே இல்ல, ஏன்னா வீட்டுக்கு தெரியக்கூடாது நாங்க கேட்கிறோமேங்கிறதுக்காக எவன் பேரையா எழுதிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நினைக்கக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கும் வாழுகிறார்கள். தயவு செய்து யாரும் அப்படி வாழாது. உங்க சொத்து உங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க ஒரு லாக்கர்ல வச்சீங்க, ஒரு அப்பப்ப உயில எழுதுங்க, செலவாயிடுச்சா, இந்த இடத்த வித்தீங்களா யாருக்கும் தெரியாம, பணம் எடுத்துக்கிட்டீங்களா, 4 இடத்துக்கு டொனேஷன்ஸ் கொடுத்தீங்களா, மீதி இருக்கிற எவ்வளவு ரூபாய், எனக்கு எந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை இன்னாருக்கு சேரணும், என் பிள்ளைக்கு போகணும், என் பொண்ணுக்கு போகணும்னு உயில எழுதி வைங்க. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க அடிச்சுக்காம பிடிச்சிக்காம எடுத்துக்குவாங்கல்ல. அந்த நடவடிக்கை கூட பலரும் செய்யாம இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய செயல். ஏன்னா நாம இதெல்லாம் உயிரோட இருக்கும்போது சொல்லிட்டா நம்மள்ட்ட எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு நம்மளுக்கு சோத்துக்கு இல்லாம பண்ணிடுவானுங்கிற ஒரு பயம். அந்த குழந்தைகளை இவங்களே தான் வளர்க்குறாங்க, இவங்களுக்கே அந்த பயம் வந்து விடுது. ஏன்னா காலம் அப்படி இருக்கிறது. ஏதோ ஒரு குழந்தை விதிவிலக்காக, ஒரு 10 குழந்தை இருக்கும், 90 குழந்தை நல்ல குழந்தை தாங்க அந்த உலகம். நம்ம குழந்தையும் நல்ல குழந்தை தான். நாம அவங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா ரகசியமா தெரியப்படுத்தி வச்சீங்க. அதிகமான ரூபா இருக்கா, யார் உங்களுடைய வக்கீலா அவங்கள்ட்ட கொடுத்து வைங்க. ஒரு உயில எழுதி வைங்க, ஒரு ப்ரொஃபெட்டை எழுதி வைங்க. அவங்களுக்கு தெரியும். அது எப்ப வேணா நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்க லாக்கர்ஸ்ல சாவியை மட்டும் வீட்டுல இருங்க, அந்த லாக்கர்ல அதெல்லாம் எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள்
கஷ்டப்பட்டு இன்னும் போனா சாப்பிடாம பழைய காலத்துல எல்லாம் சேர்ப்பாங்க எல்லாரும். ஒரு நல்ல துணியை கூட கட்டிக்க மாட்டாங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவனெல்லாம் பிச்சைக்காரன் தான் நீங்க சொல்லணும். அந்த மாதிரி சேமிக்கப்பட்ட பணங்கள் அவங்க குடும்பத்துக்கே போகாம யாரோ ஒருத்தன் வேக்கன்ட் சைட்டா கிடக்கிறத உழுது பயிரிட்டு பண்ணுவான், இல்லைன்னா வீட்டை கட்டிட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட் கிட்டே கட்டியிருக்கிறான். எவன் இடத்துலயோ அதை கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இன்றைக்கு அரசியல்வாதிகளோ மற்றவங்களோ பல ஃப்ராட் எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கிறதுக்கு எல்லாம் யாரது ஆரிஜின் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அவன் பெரிய பெரிய கட்டடத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கு எல்லாமே டோட்டலா ஒத்துக்கொண்டு அவங்கவுங்க ஷேரை பிரிச்சுக்கிறாங்க பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம். இந்த மர்மங்கள் கூட வெளியில தெரியறது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நாம் நம்மிடம் என்ன சேமிப்பு இருக்கிறது, அது முதலீடுகள் கண்டிப்பாக என்ன இருக்கிறது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிடிஆரோ எஃப்டிஆரோ எவ்வளவு இருக்கு. நீங்க தங்க பாண்டு கூட வாங்கி வச்சுக்கலாம், அதெல்லாம் சேமிப்புல வராது, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் என்ன இருக்குன்னு டீட்டெயிலா எழுதி அதை நம்பரு என்ன டேட்டு போட்டோம் அப்படிங்கறத அப்பப்ப நீங்க அப்டேட் பண்ணி, இப்பெல்லாம் தான் எல்லாருக்கும் எக்ஸல் ஷீட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடிங்க, எல்லாம் கையால தான் எழுதி வைங்க, உங்க 10 துளி கணக்குல தான் எழுதி வைங்க. இதை கூட செய்யாம பலரும் மடிகிறதை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திருக்கிறேன். இன்னும் கூட இல்ல அப்படின்னு இப்ப இருக்கிற ஜூனியர்ஸ் கூட சொல்றாங்க. அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இன்னைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வங்கியிலே. இது ஒரு துரதிர்ஷ்டமான பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த அளவுக்கு அறியாமை இருக்கிறது. இந்த கால மாற்றத்துல இவங்க மட்டும் ஏன் மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட தான் இந்த செய்தியை சொல்கிறேன். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நன்றாக சமாளிக்கிறீங்க, மிச்சம் இருக்கா இல்லையோ என்ன இருக்குன்னு அதை எழுதி வைங்க, அடுத்தவங்களுக்கு தெரியட்டுமே. இந்த பழக்கத்தை நாம் கால மாற்றத்தில் நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இதற்கு பெயர் தான் மணி மேனேஜ்மெண்ட். இந்த பணத்தை எப்படி கையாள்வது, இந்த பணத்தை எப்படி பரிவர்த்தனை செய்வது, எப்படி கிரமப்படுத்தி வாழ்வது, எப்படி சேமிப்பது, இதை தெரிந்து கொள்வதற்கு பேர் ஒரே டைட்டில் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பலரும் கற்றுக்கொள்வதே இல்லை. அல்ஜிப்ராவை படி படி படின்னு அந்த காலத்துல சொன்னான். இன்னைக்கு எந்த பயன்பாடும் இல்லை. அந்த அல்ஜிப்ரா எனக்கு வாழ்க்கையில பயன்படவே இல்லை. A+B² இன்னைக்கு சொல்றதுக்கு தெரியுது, சில பேருக்கு அது கூட தெரியாது. எத்தனையோ சொல்றான். ஆனா அக்கௌண்டன்சி கூட படிச்சிருக்கோம். அக்கௌண்டன்சி சில பேர் படிச்சிருப்பாங்க, பிகாம்ல கூட படிச்சிருப்பாங்க, டெபிட்னா கிரெடிட்னா என்ன, அதுல எல்லாமே வரும். ஆனா படிக்கிறதோட சரி, பரீட்சை எழுதுறதோட சரி, அது வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துதுன்னு அந்த லெக்சரர்ஸும் சொல்றது இல்ல, அந்த ஆசிரியர்களும் சொல்றது இல்ல, இவங்களும் அதை பயன்படுத்துவதில்லை. இந்த ஏரியாவை பார்க்கும்போது தான் ரொம்ப சங்கடமாவும் இருக்கு. மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன பயன்படுது? அக்கௌண்டன்சி பயன்படுகிறது, புக் கீப்பிங் பயன்படுகிறது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அருமையா போட்டு மார்க் வாங்குவான். இவனை பாத்தீங்கன்னா பணத்தை சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வச்சிருப்பான். அதே ஆளு அன்னைக்கு என்னோட படிச்சவன் ஒரு நீ கூட்டு வட்டின்னு சொன்னீங்கன்னா கடகடன் போட்டு கொடுத்துருவான் செத்த நாள்ல. நான் ஒரு காலம் கூட்டுவான், டபுள் காலம் கூட்டுவான். அவன்லாம் தன்னுடைய பணத்தை எப்படி பெருக்குவது அப்படின்னு தெரியாது. அவன் அக்கௌண்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு குறைச்சலா, ஏன்டா இதுலயே போட்டு வச்சிருக்க, முதல்ல மாத்திரா 45 நாளைக்கு அப்படின்னு நாங்களாம் அட்வைஸ். அந்த மாதிரி படிக்கிற காலத்துல படிக்கிறீங்க, அதை பயன்படுத்த தெரியாமல் விழிக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக மணி மேனேஜ்மெண்ட் மட்டுமே இந்த கால மாறுபாட்டுக்கு தகுந்தாப்புலை தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செயல். இது எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறது. தமிழ் பேசும் சமணர்களிடத்தில் நிறையவே இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். வட இந்தியர்கள் கூட மாறிவிட்டார்கள். எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த ரூபத்துல சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் எளிமையாக வாழவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எளிமையா வாழ முடியா, எளிமையான வாழ்க்கைக்கு துறவரத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள். நம்மள்ட்ட சம்பாதிக்கிற புத்தியும் இல்ல, சம்பாதிச்சா எப்படி எளிமையா வாழ்றதுங்கிறதுன்னு தெரியல. இது 2 ஏரியால ரொம்ப நம்ம மிஸ்டேக் பண்றோம். என்ன பண்றோம்? எளிமையான வாழ்க்கையை வாழ்றோம், அத சரியான யார் யாருக்கு போய் சென்றடையணும்? நலிவுற்றோருக்கு போகுதா, வாழ்க்கையை இழந்தவங்கள்ட்ட போகுதா, விதவைகளுக்கு போகுதா, கைகால் ஒடிஞ்சவங்களுக்கு போகுதா, படிக்க முடியாத ஒரு குழந்தைகளுக்கு தன்னுடைய சேமிப்பு போகிறதா அப்படின்னு யாருமே பாக்குறது இல்லை. தன்னுடைய கர்வத்திலையும் ஆணவத்திலையும் கண்ணா அப்படின்னான்னு கோர்ட்லையும் கேஸையும் அதையும் இதையும் போட்டு பெரட்டி சமூக சீர்கேடுகள் செய்துவதற்கு தான் இவங்க எளிய வாழ்க்கையில இருந்து கூட பல சம்பாதிக்கிறாங்க. அவங்க டீலக்ஸ் வாழ்க்கை கூட வாழ்வதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் குரோதமானம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் பணத்தை
சரியாக செலவு பண்ணவும் தெரியாது, சரியா சேமிக்கவும் தெரியாது, பிற்காலத்துல எப்படியெல்லாம் அழிக்க தெரிகிறது அப்படிங்கிறது கூட சரியா தெரியாம வாழக்கூடியவர் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப மேலை நாட்டை நாம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், அவங்க என்னென்ன பொருட்கள் உபயோகிக்கிறாங்களோ அத்தனை கன்சியூமர் பொருட்களையும் நாம் இன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ 10வது நாளோ இல்ல மறுநாளோ சென்னைக்கு வந்து விடுகிறது. ஒரு கிராமத்துக்கு எப்படி இருந்தாலும் 10வது நாள் அந்த பொருள் போயிடுது. கனடால ஓபன் பண்றான் ஒரு டேப்னா ஒரு ஐபேடுன்னா 10 நாள்ல எங்க ஊர்ல கிடைக்குது. இல்லைன்னா ஆன்லைன் அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரி நிறைய இருக்கு. போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துடும். அமெரிக்கால இருந்து கூட வந்துடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. நாம சம்பாரிச்சு எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படி நாம அப்டேட் ஆயிருக்கோம். இந்த மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது 2008 இருந்து 6ஆம் கிளாஸ்லயே அவங்களுக்கு பாடமா வச்சுட்டாங்க. நம்ம நாட்டுல மட்டும் வைக்கவே இல்லை. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்கூல்லே படிக்கிறான் அங்க இருக்கிறவன். அவனும் டேபையும் தயாரிக்கிறான், மணி மேனேஜ்மெண்ட்டையும் படிச்சிருக்கான். நம்மளாலே டேப் வாங்குறான், மணி மேனேஜ்மெண்ட் இங்க சொல்லிக் கொடுக்கல, பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கவில்லை. மணி நம்ம பணத்தை எப்படி கையாளுவதுங்கிறதே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. இது வெளிநாட்டுல இருந்து அது மட்டும் ஏன் இறக்குமதி ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கூட வருத்தத்திற்குரிய செயல்தான். இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த காலத்துல காதலிக்கிறது கூட சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஒரு காலத்துல பெற்றோர்கள் இதெல்லாம் வெறுத்தாங்க. நாங்க சொல்ற பிள்ளைங்களை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்பெல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. பெற்றோர்கள் அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் புடுங்குவாங்க, கத்துவாங்க. கடைசியில சரி நீ போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ண வேண்டாம், நானே பத்திரிக்கை அடிச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன்டான்னு அவனுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணி கூட இன்றைக்கு காதல் திருமணங்கள் பெற்றோர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் முதல் நாள் இரவு போய் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்றானையா அப்படின்னு சொல்லி நம்மளும் வச்சிருக்க 25-26 வகைகளையும் சாப்பிட்டு விட்டு பேசிட்டு தான் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கோம் பார்த்தீங்களா அதுலலாம். ஆனா இதுல மட்டும் ஏன் அப்டேட் ஆகல? அதுதான் என்னன்னு புரியாத ஒரு ஏரியாவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா டைவர்ஸ் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுலயும் 2ஆம் திருமணம் பெண்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கூட கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம். இதெல்லாம் மாடர்ன் கலாச்சாரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா அதுதான் பிரசன்ட் கலாச்சாரம், பிரசன்ட் கல்ச்சரே அதுதான். ஆனா நாங்க அதை மாடர்ன் போம், இல்லைன்னா ஓல்டு கலாச்சாரம் அப்படிம்போம், இப்ப லேட்டஸ்ட் அப்படிம்போம். அப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்றைக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அதனால தவறுன்னு நான் சொல்லல. பெரியவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, இதற்கான ஒரு சமுதாயம் விழித்து காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது அது தவறே இல்லை இன்றைய பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அந்த விஷயத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை ஏன் காப்பி அடிக்கல? வெளிநாட்டுல எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, இந்த சேமிக்கிற ஏரியாவை மணி மேனேஜ்மெண்ட் நிறைய சொல்லி கொடுக்குது. வெளிநாட்டுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கலாம். பேரண்ட சைட்ல நிறைய இருக்கு மணி மேனேஜ்மெண்ட். எத்தனாவது கிளாஸ்ல? 6வது கிளாஸ், 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறான். இங்க இன்னும் நம்ம ஒருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா சொல்லிக் கொடுத்தா நீங்க எந்த பொருளையும் வாங்க மாட்டீங்க, நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்கன்னு இந்தியா நினைக்கக்கூடாது. பல பண முதலைகள் அப்படி நினைக்கிறாங்க, பல பிசினஸ் மேன் நினைக்கிறாங்க, அவங்க விலையில விழுந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் நினைக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. தயவு செய்து இந்த விழிப்பு உணர்வு உங்களுக்கெல்லாம் இன்றிலிருந்து துவங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மணி மேனேஜ்மெண்ட் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாம பணத்தை சம்பாதிக்காத இதை சம்பாதிக்கான்னு சொல்லி கொடுக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ஷேர் புரோக்கர், ஷேர் கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் அது சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள ராகேஷ், அவன் பேரு ராகேஷ் ஜின்வாலாவா என்னமோ பேர் வித்தியாசமா இருக்கும். அவன் 15 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 50 விமானம் வாங்கி வச்சிருக்கான். அவனும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி படிச்சான்? அவன் எப்படி வாங்கினான்? வட இந்தியன் தான். அவன் மட்டும் எங்க போய் படிச்சான்? வெளிநாட்டுல படிச்சான். அவன் இப்பதான் 15 வருஷத்துக்கு முன்னே பாப்பரா கடந்தவன் இன்னைக்கு 50 விமானத்தை வாங்கியிருக்கான். எல்லாமே ஷேர் எப்படி டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கான். அது கூட பேப்பர்ல வந்தது. அது அந்த பேட்டியெல்லாம் கூட வருது. நாம அதெல்லாம் படிக்கிறது இல்ல. மணி மேனேஜ்மெண்ட் பக்கமே நம்ம திரும்பி கூட பாக்குறது இல்ல. எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து காப்பி அடிக்கிறோம். இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே சொல்லி கொடுக்கலாமே. இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கூட ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு மணி ஹேபிட் அப்படிங்கிற ஒரு ஆளுமையிலே ஒரு பகுதி 7 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கும் 7 வயசு என்ன 17 வயசாவது அது ஸ்டார்ட்
ஆகி அப்படியே உறைந்து கிடக்கிறது, ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஓரத்துல கிடக்கு. அதை கையாளுவதே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுவும் ஒரு வருத்தமான விஷயம்தான். நான் கூட அப்படிதாங்க வளர்ந்திருக்கிறேன். இன்னும் சில பேருக்குள்ள ரொம்ப லேட்டா விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விழிக்காம ஒரு 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சு எனக்கெல்லாம். அவன் சொல்றது 7 வயசுலயே உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த ஸ்லாட், அந்த ஏரியா உங்களுக்கு விழித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறான். அந்த சைட்ல நம்ம பார்க்கவே இல்லை, படிக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப அந்த குழந்தைகள் ரெடியா இருக்கு அன்னைக்கே அதுக்காக. நீ எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிப்பிக்கிறதுல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கப்பு கப்புன்னு வாங்கி. இத சில கம்யூனிட்டி தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? அதுல முதல்ல இருக்கிறவங்க செட்டியார், நாடார், நார்த் இந்தியாவில இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் கூட இந்த ஏரியாவில எக்ஸ்பர்ட்டா ஆக்கிடுறாங்க பிள்ளைங்களை 10 வயசுலயே. 15 வயது மன்னார்குடியில ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒரு பையன் ஒருத்தர் வச்சிருக்காரு, நார்த் இந்தியன். அவர் அந்த ஷாப்பு நம்ம பேங்க்ல நான் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு ஒரு காலத்துல, ஒரு 25 இயர்ஸ் பேக். 15 வருஷத்துல நல்ல டெவலப்மெண்ட், பெரிய ஹோல்சேல் நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு 16-17 வில்லேஜுக்கு சப்ளை பண்ணவர் இன்னைக்கு 40-50 வில்லேஜஸ்ல வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு லோன் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. அவரு பையன் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வேணான்னு நிறுத்திட்டு பிசினஸ் தூக்கி போட்டாங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டா போனான் ஃபால்னாங்கிற ஊருக்கு, குஜராத்ல இருக்கு. அங்க போயிட்டு அவங்களுடைய பேரண்டோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கான ஒரு ஒயர் தயார் பண்ற ஃபேக்டரியே அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க 12 கோடி ரூபாய்க்கு. அந்த ஒயரை இவங்க அப்பா இன்னைக்கு இங்க வித்துட்டு இருக்காரு எங்க ஊர்ல. அவனுக்கு எந்த வயசுல அதை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவன் பெரிய ஆண்டர்பிரனர், பெரிய பாஸா இருக்கான் இன்னைக்கு. அவன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிகை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போறான். என்னடா பண்ற அப்படின்னு கேட்கிறேன். என்னிட 2 ஃபேக்டரி ஒயர் தயார் பண்ற ஃபேக்டரியே இருக்கு அப்படின்னா. நம்ம பிள்ளைங்களாம் என்ன ஒயரு, அது கேஜி என்ன, 3 ஃபேஸுக்கு என்ன வேணும், சிங்கிள் ஃபேஸுக்கு என்னன்னு ஒயர் கூட என்னன்னு தெரியாது நமக்கு. அவன் தயார் பண்ணி விற்கிறான் டிகிரியே முடிக்காம. அவனுக்கு டிகிரி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கல்யாணம் ஆகுது. நாமெல்லாம் எவ்வளவு பேக்வேர்ட்ல இருக்கிறோம். வி ஆர் ஆல்சோ ஜெயின்ஸ். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. என்ன சண்டை எங்க போடலாம், எந்த மடத்துக்கும் சண்டையை கிண்டி விடலாம், ஏந்திரிச்சு சண்டை போடலாம். என்ன சண்டை நடக்குதுங்க அந்த மீட்டிங் எல்லாம் போனீங்கன்னா. இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு மடாதிபதிகள் இல்லையா, நம்மளுடைய துறவிகள் இல்லையா? ஏன்னா பணம் சம்பாதிக்காங்கிறது மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அபரிக்கிரகான்னு. ஏன் பணம் சம்பாதிச்சதை எப்படி சேமிக்கலாம், எப்படி பண்ணலாங்கிறது கூட அவங்க சொல்லலாமே. அது ஏன் அப்டேட் ஆகாமே இருக்கு? அந்த இடம் எனக்கு புரியவே இல்லை. நான் தைரியமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். அதையும் பெற்றோர்கள் தயவு செய்வது இந்த மாதிரி பொது விஷயத்துல, பொது ஊடகத்துல சொல்லனா கூட தனிப்பட்ட முறையில சொல்லி வளருங்க. ஒரு செட்டியார் ஆக்குங்க, ஒரு நாடார் ஆக்குங்க. நீங்க இங்க உங்களுக்கு இருக்கிற பட்டம்லாம் தேவையில்லை என்ன கேட்டா. அவனா என்னமா 6% இல்லாம ஒரு வியாபாரத்தை பண்ணக்கூடாது நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்க. நான் அங்க போனேன்னா அந்த பிரான்ச்ல காரைக்குடியில இருக்கிறதையோ, புதுக்கோட்டை தாண்டிட்டீங்கனாலே காரைக்குடி அந்த பக்கம் அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 16 பிரான்ச் என் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்ப அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க பணம் வந்துகிட்டே இருக்கும். என்னையா எப்படி ஃபைனான்ஸ் நீ மட்டும் கரெக்டா நடத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டா 24%க்குலாம் நாங்க கொடுக்க மாட்டோம் சார். 12% கூட கொடுக்க மாட்டோம். ஒன்லி 6%. அரை வட்டி அதுல வந்தா போதும் அப்படின்னா மல்டி குரோரரா இருக்கான். வெளிநாட்டுல இடம் வாங்குறான். ஆனா நம்ம எல்லாம் 5 வட்டி கொடுப்போம். அவனால திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த பைனான்ஸை கூட நமக்கு சரியா செய்ய தெரியாம நாமெல்லாம் வளர்ந்துருக்கோம். அவங்க வெளிநாட்டுல போய் பாடமே எடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல. இதெல்லாம் நாம கத்துக்கொள்ள வேண்டும். சென்னையில நான் சென்னைக்கு வந்து கொஞ்ச நாளாச்சு. எந்த கடைக்கு போனாலும் திருநெல்வேலி நாடாருங்க கடை, அருப்புக்கோட்டை நாடாருங்க கடை, அண்ணாச்சி கடை தான் இருக்கு. நானும் பார்த்துட்டேன். எல்லாம் எங்க ஊர்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. செட்டியாருங்க தான் கடை. நிறைய டெக்ஸ்டைல் பாத்தீங்கன்னா எல்லாம் செட்டியாருங்க நிறைய வச்சிருக்காங்க. வழிவழியா வந்து கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன பைனான்ஸ் கூட இங்க இருக்கு. எல்லாருமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏன், இதெல்லாம் எப்படி எத்திக்குள்ள வராம அப்படியே வெளியில நிக்குதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் எத்திக்கு மீறி எங்க போகுது? 6% வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? நாம ஏன் அந்த பைனான்ஸ் ஏரியாக்குள்ள போல அது சரியா கொடுத்து எப்படி வாங்குறதுன்னு எந்த பேரண்ட்டும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. வேடிக்கையாக இருக்கிறது எனக்கு. அட்லீஸ்ட்
பேங்க்ல 6% வட்டி தான் உனக்கு கொடுக்குறான் டெபாசிட் போட்டீங்கன்னா. அதை வெளியில செஞ்சீங்கன்னா அதுக்குள்ள அந்த டாக்ஸ் கூட வராது. நான் அப்படி சொல்லக்கூடாது. அதை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்ல, சொல்லி வளர்க்கறதும் இல்ல. இதெல்லாம் எந்த மீடியாலையும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. எப்படி அடிச்சுக்கிறது, எப்படி உதைச்சுக்கிறது, ஒருத்தனை இன்னொருத்தன் எப்படி கவுக்குறது, ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பு எப்படி குழி தோண்டி புதைக்கிறது, இதெல்லாம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம. அது ஒரு சிலர் மட்டுமே தவறான வழியிலே சரியா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணாம ஏதோ புண்ணிய பலன்ல கோடிக்கணக்கில் சேர்த்துக்கிட்டு மற்றவங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செயல். அதுலயும் இந்த திருச்சி ஏரியாக்குள்ள சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது மணி மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்னியாகுமரி வரைக்கும் நட்புலாம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லலாம். அருப்புக்கோட்டை அந்த பக்கம் விருதுநகர் இந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா நல்லாவே ஃபேக்டரிஸா அது இது அங்க போய் நம்ம ஆடிட்டிங் போய் ஒரு பிரான்ச்லயும் பார்த்தாங்கன்னா வளர்ச்சிலாம் நார்மலா இருக்கு. இன்னும் போடி நாயக்கனூர் அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம்லாம் போனீங்கன்னா சாதாரண உடை போட்டிருப்பாங்க. வெத்தலை பாக்கு துப்பிட்டு மேல எச்சி கூட இருக்கும். 35 வருஷத்துக்கு முன்ன அவங்களுடைய இடுப்புல இருக்கிற வேட்டியில இருந்து 70,000 ரூபாய் பணம் கட்டுவான் அக்கௌண்ட். எனக்கு சம்பளம் 1300 ரூபாய் அன்னைக்கு. விவசாயம் கூட நல்லா பண்ணுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இங்க நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மணி மேனேஜ்மெண்ட் அங்க எப்படி போயிட்டு இருக்கு சில ஏரியால. இதை நாம தான் கத்துக்கிறது இல்ல. இன்னும் தமிழ் சமணர்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தம் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் என்ன எப்ப தெரிஞ்சுக்கிட்ட? ஆமா லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அதை 7 வயசுல நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது? அதை நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்பதான் தெரிஞ்சுக்கணும்னா இருக்கு. உங்க குழந்தைங்க தானே நல்லா இருக்க போகுது, நீங்க தானே நல்லா இருக்க போறீங்க, இதை சொல்லி கொடுக்கலாமே. ஏங்க எப்பயோ ஆய்வு செஞ்சு அவன் வெளிநாட்டுல 2008 ரிசல்ட்டை கொடுத்துட்டான். அது மட்டும் ஆன்லைன்ல இல்லாம போதா என்ன? நீங்க அதை சர்ச் பண்ணவே இல்லை உங்க கூகுள் இன்ஜின்லயோ ஏஐ சாட் ஜிபிடில நம்ம பாக்குறதுல அந்த ஏரியால என்ன சினிமா வருது, என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். இன்னைக்கு ஆப்பிள் என்னைக்கு புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்றான், என்ன எல்சிடி டிவி என்ன சைஸ் பெருசா வருது, என்னைக்கு அதை சீப்பான ரேட்டுக்கு கொடுக்குறான். நீ என்ன சம்பளம் வாங்குற? ஒரு சாதாரண பிளம்பரோ ஒரு மேசனோ மெட்ராஸ் எடுத்துட்டீங்கன்னா 1200 rupees மினிமம் சம்பாதிக்கிறாங்க. சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் 4000 to 5000 பர் டே சம்பாதிக்கிறாங்க. ஆனா மிச்சம் என்ன இருக்கு? எங்க போச்சு? மணி மேனேஜ்மெண்ட் தெரியல. என்ன அங்க இருந்து போய் புக் பண்ற போது ஒரு கடைக்கு போறான், ஒரு பொருளை பாக்குறான், அது எவ்வளவுயா அப்படின்னு சொன்னா 80,000 ரூபாய் அந்த டேப்புங்கிறான். இல்லைன்னா அது லேட்டஸ்டா வந்த கேலக்சி சாம்சங் கேலக்சி 75,000 அப்படின்னு போடுறான். என்ன கோர் ஆக்டா கோர் இந்த கோர் அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னெல்லாம் நல்லா ஆரேஞ்ச் பண்ணும். இதுல தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். இவன் போன் பேசுவான், எப்பயாவது ஒரு சைட்டு போனா போட்டோ எடுப்பான், இவ்வளவுதான். இதுக்காக இஎம்ஐ கட்டி அதை வாங்க. ஒரு சாதாரண ஊழியனோ ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கிறவனோ வீட்லயே 3 போன் வச்சிருப்பான். வீட்டுல ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிவி இருக்கும். அதெல்லாம் 40 இன்ச்சஸ்னா ஹால்ல ஒரு 67 இன்ச்சு 110 இன்ச்சுக்கு ஒண்ணு போட்டிருப்பான் இந்த வால் சைஸுக்கு. இதுல ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான். யாராவது ஒரு 2 மணி நேரம் வர்ற விருந்தாடிய ஒரு காபி கொடுத்து அனுப்புவான். அதுக்கு இவ்வளவு பெரிய டிவி வச்சு நான் எவ்வளவு பணக்காரனா இருக்கேன் பாருன்னு காமிப்பான். இத்தனைக்கும் பணம் சேமிச்சா வாங்கியிருக்கிறான் இல்ல, எல்லாமே இஎம்ஐ. வந்த அன்னைக்கு மறுநாள் எல்லாத்துக்கும் அடைக்கணும், இல்லைன்னா விஷயமே வேற. நீ தூங்க கூட முடியாது. அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் தான் நாம நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து வியாபாரிகள் யுக்தியாக நம்மள்ட்ட இருந்து எல்லா பணத்தையும் புடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கே தெரியாது நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எதையுமே சேமித்து வாங்கும் பழக்கம் நம்மிடம் இல்லை. அது இருக்கிறதுனாலதான் சில கம்யூனிட்டி பீப்புள் சேமித்தாதான் வாங்குவாங்க. இங்க இருந்து போய் வீடு வாங்கணும், பிளாட்ஸ் வாங்கணும், தனி பிளாட் வாங்கி கட்டணும், இல்ல ஒரு பிளாட்ஸே வாங்கணும், புதுசா ஒரு ஸ்கீம் போற அண்ணா நகரில் அதுக்கு அந்த இங்க ஒரு ஏரியால பொழுது இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. போய் வாங்க போகும்போது நம்ம பணத்துக்கு சிங்கிள் பெட்ரூம் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு போவோம். அங்க போனோம்னா இந்த சிங்கிள் பெட்ரூம்லாம் ஃபில் ஆயிடுச்சுமா இருந்தா கூட. அப்போனா இந்த தெற்க இருக்கிறது வடக்க இருக்கிறது சாஸ்திரப்படி எல்லாம் பார்ப்போம். அது ட்ரிபிள் பெட்ரூம் தான் இல்ல, 2 பெட்ரூம் கூட வருது பரவாயில்ல. சிங்கிள் பெட்ரூம் வாங்குறவன் அங்க போய் உடனே ஆசையை பெருக்கிக் கொள்கிறான். ட்ரிபிள் பெட்ரூமுக்கு கொடுத்துட்டு வரான். இஎம்ஐ எவ்வளவு கூட வரும் அதை அன்னைக்கு கனெக்ட் பண்றதே கிடையாது. அடைச்சிக்கிட்டே இருப்பான். நீங்க இன்னைக்கு ஒரு 45 lakhsக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் அவுட்டர்ல வாங்கினா கூட ஒரு 20 நிமிஷம் ஆகும், 30 நிமிஷம் ஆகும் நீங்க போறதுக்கு. அந்த இடத்துல நீங்க வாங்கினா கூட 3 மடங்கு நீங்க 20 வருஷம் 25 வருஷம் கூட கிடையாது,
20 வருஷம் 24 கிட்டத்தட்ட 240 இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டிங்கன்னா 3 பங்கு கட்டணும். 45 லட்சத்துக்கு 3 பங்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 1.5 கோடி 140 கட்டணும் நீங்க. அதெல்லாம் தெரியாமே ட்ரிபிள் பெட்ரூம் வாங்குறது. தேவையில்லாம அந்த இடம்லாம் சும்மா இருக்குன்னு வாங்கி பர்னிச்சரை அடக்கிறது. இதுக்கு பேர் தாங்க அபரிக்கிரகா. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்காக அபரிக்கிரகா கொடுக்கவில்லை. செலவுல நீ கண்ட்ரோலா இரு. மிகு செலவு விரும்பாமை தான் அதுக்கு பேரு. மிகு பொருள் விரும்பாமை அல்ல. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். அந்த ஏரியா பணம் சம்பாதிக்கணும், அளவோட இருக்கணும். செலவு செய்யறதுல எந்த அளவுக்கு நீ சம்பாதிக்க கூட. பணம்ங்கிற கான்செப்டே மகாவீரர் காலத்துல இல்ல. பணம் வேறு, பொருள் வேறு. பொருள் பற்றுதான் இருக்கக்கூடாது. பணம் நீங்க வாங்கலாம், சேமிக்கலாம், வச்சுக்கலாம். உங்களுக்கான செலவு என்னவோ இன்னைக்கு அதுலயே நில்லுங்க. நீங்க அதை நீங்க அதிகப்படுத்திக்க வேண்டாம். 2 சட்டை இருக்கா, 4 சட்டை இருக்கா, சரி போயிட்டு போங்க. நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரு 6 சட்டை 8 சட்டை வச்சுங்க, அதுக்குள்ள பேண்ட் வச்சுங்க. அதுக்கு மேல தேவையில்லையே. என்ன பண்ண போற? வாரத்துக்கு 1 போட்டா கூட சரியா போச்சு. திருப்பி ஒரு ரொட்டேஷன்ல போட மாட்டேங்கிற. இது நீ எத்தனை லட்சம் ஒரு மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதி. அதுல மீதி ரூபாய் என்ன நம்ம எவ்வளவு சேமிக்க முடியும்? அதை நம்ம யோசிக்கிறதே. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துலதான் மணி மேனேஜ்மெண்ட் நம்ம பேச வேண்டியதா இருக்கிறது. அத பிலாசபில கூட தப்பா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. எவ்வளவு வேணா சம்பாதி, லிமிட்டட் லைஃப்ல வாழு, குறைச்சலான பொருள்களை உபயோகி. மெயின்டெனன்ஸ் என்ன? ஒரு பொருள் வாங்க இன்னைக்கு வாங்குற ரூபாயை போல இஎம்ஐ கட்டி அதுக்கு மெயின்டெனன்ஸ் வர்ற ரிப்பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, அதாவது உங்க வீட்லயே ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு பாருங்க. 3 டைம்ஸ் செலவாயிருக்கும். அது நீங்க போட்டு பாருங்களேன். ஏதாவது ஒரு செல்லுக்கு கூட போடுங்க. அது எத்தனை நாளைக்கு வருது, நீங்க டேட்டா பிளானுக்கு எவ்வளவு பணம் கட்டுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க அதுல பாக்குறீங்க, உங்க கண்ணை கெடுத்துக்கிறீங்க, கேட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, பிவிடி வருது, 1002 பிரச்சனை வருதுல, எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கணும் நீங்க செலவு. இந்த மாதிரி நாம செலவை மிகவும் செலவாமைங்கிறத ஏரியாவை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில பொருள்களை வாங்குறது கூட பயந்துகிட்டு சம்பாதிக்கிறதுல சில பேரு அப்படியே சம்பாதிச்சாலும் அதை செலவு எப்படி பண்றதுன்னு தெரியாம, மற்றவங்களுக்கு தெரியாமலே அது ஐடியல் ஃபண்டா ஒரு இடத்துல கடந்து வீணாக போகிறது அப்படிங்கறதுதான் வருத்தத்திற்குரிய செயல். ஆக மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது நாம நன்றாகவே தெரிந்து வைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. ஒரு கஷ்டகாலம் வரும்போது தங்கத்தை அடமானம் வைக்கணுமா இல்ல விற்கணுமா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏன்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட்டே தெரியாது. தங்கத்தை விற்கவே கூடாது. தங்கத்தை வித்தன திருப்பி வாங்க போற அந்த சூழ்நிலையில ஒன்னுட்டு மாசம் எவ்வளவு அடைச்சி, அதாவது அந்த தங்க நீ அடமானம் வச்சீங்கன்னா அதுக்கு நீ வட்டி கட்டணும்ல. அந்த வட்டி கட்டி நீ எப்ப திருப்ப முடியும் அப்படிங்கறத நீ பாக்கணும். இல்ல வயசானவங்க வீட்டுல இருக்காங்களா, உனக்கே வயசாயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணணும்னா நீ உன்னால திருப்பி வாங்க முடியுமால? அன்னைக்கு வித்துற வேண்டியதுதான், திருப்பி பணம் சேர்ந்தா வாங்கிக்க வேண்டியதுதான். இது என்னைக்கும் சொல்லி கொடுத்த பழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டு அட வைக்கணுமா இல்ல விற்கணுமாங்கிறதே தெரியாது நிறைய பேர். இந்த ஏரியா தாங்க மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்து. பணம் இருந்தா கூட எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு செய்ய வேண்டும், எந்த பொருளை எவ்வளவு நாளைக்கு நாம பார்த்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் பார்வையில் இல்லாததை, இன்கம் ஜெனரேஷன் இல்லாத அசட் எதா இருந்தாலும் அதெல்லாமே உனக்கு கடன் தான், காணாம தான் போகும் ஒரு நாளைக்கு. தட் இஸ் கால்டு, அதெல்லாம் நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு பிரிச்சிருக்கான் மணி மேனேஜ்மெண்ட்ல. அதுல இருந்து இன்கமே வராது. அதெல்லாம் நீ வித்துடலாம், இன்கம் வரக்கூறதுல தூக்கி போடலாம். நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், இவ்வளவு நிலம் இருக்கு, பயிரிடாமையே போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இன்கம் ஜெனரேட்டர் இல்லாத நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு செலவினம் தான். ஒரு காலத்துல வித்தாதான், விற்பீங்களா அவ்வளவு சீக்கிரம் சொத்து போயிடுச்சுன்னா மதிப்பான அவங்களுக்கு சொசைட்டில. ஆனா அதை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன பண்றதுன்னே தெரியாது. சொற்றை மாற்று ரூபத்தில் எப்படி செய்ய வேண்டும், அசட் கிரியேஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, சுவிட்ச் ஓவர் பண்றது, இதெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்ல உண்டு. இதெல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ அண்ணாச்சி கடையில போய் கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுப்பாரு அவரு. செட்டிநாடுக்கு போனீங்கன்னா செட்டியார் பேரை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில அந்த காலத்துல இருந்து இன்னும் சொல்ல போனா பைனான்ஸ் மினிஸ்டராவே பல பேர் இருந்திருக்காங்க செட்டியார். முத இருந்தவரே ஒரு செட்டியார் தான் பைனான்ஸ் மினிஸ்டர் 1947ல. இதெல்லாம் நாம அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும், அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நாம தான் நிறைய சம்பாதிக்கணும், யார்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? சரி சைட்லயாவது பாக்குறியா மணி மேனேஜ்மெண்ட் என்னன்னு? அதுவும் கிடையாது. என்ன செலவு பண்ணலாம், மிச்சம் இல்லாம உட்கார்ந்துருக்கலாம், இஎம்ஐ கட்டி வாங்கிட்டு இருக்கலாம்.
இந்த கலாச்சாரத்தை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு உயிர் நண்பனா இருக்கான், அவன் வந்து சொல்லுவான், திடீர்னு இவ்வளவு பணம் தேவைடா அப்படின்பான். அவனுக்கு ஜாமீன் போட்டுட்டு பணத்தை வாங்கி கொடுப்பான் கையில இல்லைன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கட்டுவானா கட்ட மாட்டானாங்கிற ஒரு நிலைமை வருமா, ஐயோ கட்டாம விட்டுருவானா, நம்மளே கட்டணும். அவன் கட்டலைன்னா உங்களைதான் வந்து பிடிப்பான், எவன் கடன் கொடுத்தானோ அவன். இன்னும் சொல்ல போனா அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரன்ட்ட வாங்கிட்டீங்கன்னா தொலைஞ்சிங்க, உங்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு போயிடுவான். அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல பாப்பர், உங்க ஊடு போது எடுத்துட்டு போவான் எல்லாத்தையும். இதெல்லாம் யோசிக்கணும் சில நேரத்துல. அவனுக்கு என்ன வருமானம் வருது, அந்த ரூபாய நாம ஜாமீன் போடுறதும் பணம் கொடுக்கறதும் ஒண்ணுதாங்கிறதே தெரியாது நமக்கு. இந்த மாதிரி வீணா போன ஆளுங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. இதெல்லாம் தயவு செய்து நீங்க கேட்கிற நீங்களா யாரும் செய்து விடாதீர்கள். உயிர் நண்பனுக்கு ஏன்டா இவ்வளவு செலவு வந்துன்னு கேளுங்க, அவனுடைய குறைகளை சொல்லுங்க. நீங்க தட்டி கொடுத்து இன்னும் கடன் வாங்கினான்னு சொல்லி கொடுக்கறதா நீங்க எல்லாம் உயிர் நண்பன். தவறு இழைக்கும் போது யார் அந்த குறைகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டுகிறானோ அவன் தான் உயிர் நண்பன். அதை விட்டுட்டு 10 பேர் இருப்பான் ஆளுங்க, நீங்க 10 இடத்துக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தீங்கன்னா உங்க காசு மிச்சம் இருக்காது, கிடைச்சு உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் வசூல் பண்ணிட்டு இருக்கிறவனை விட்டுறான். அவனுக்கு தேவை போனான், அவன் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன், அதானே ஜாமீன். இதெல்லாம் புரிந்து கொண்டாமல் மணி மேனேஜ்மெண்ட் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மிஸ்ஸிங் அவுட் என்னென்ன இருக்கு அந்த மணியில அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய வகுப்பிலே நான் இதனை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது முற்காலத்துல பாட்டியெல்லாம் கூட சொல்லுவாங்க, அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ. ஏன்னா இவன் உண்டு கெடுத்தான், அவன் உடுத்தி கெடுத்தான், சட்டை போட்டு காசு செலவு பண்ணான் அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. ஏன்னா அவெல்லாம் வீணா போனான்னா இவங்க இதுதான் வார்த்தை, இவன் வந்து தின்னே கெடுத்தாயா, இவன் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து தின்னே கெடுத்தாயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தனித்தனியாலாம் இருக்கீங்க, பாட்டியோட நீங்க சேர்ந்தே இருக்கிறது இல்லையே. நீங்க எப்பப்ப என்ன செலவு பண்றீங்களோ சுட்டி காட்டுறதுக்கு ஆளே இல்லையே. எல்லாம் கூட்டு குடும்பமாவே இல்லையே, எல்லாம் சேட்டலைட் ஃபேமிலி, ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன கஷ்டமோ அது அப்பப்போ உங்களுக்கு எப்பா இது வேண்டாப்பா இந்த செலவு, பின்னாடி ஒண்ணு பேய் மாரி துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். யாராவது கேட்பீங்களா? இப்ப எட்டி இருக்கோம், வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதே சொல்றோம். இதெல்லாம் கூட்டு குடும்பம் இல்லைன்னா இதெல்லாம் சைட்ல இருக்கு. அங்க தாத்தாலாம் ஏத்தி வச்சிருக்கான், வெளிநாட்டு தாத்தாலாம். நாங்க சொல்றதை நீங்க கேட்க வேண்டாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. ஏன் அந்த ஏரியால மட்டும் நீங்க டெவலப் ஆகல அப்படிங்கிறது தான். மேல சட்டம் எந்த இடத்துல ஒட்டு துணியா இருக்கலாங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எப்படி எல்லாம் ஒட்ட சேர்க்கலாங்கிறதெல்லாம் தெரியல யார். இதுதான் வேதனை அளிக்கக்கூடிய இன்றைய கலாச்சாரம் இருக்கிறது. இதுல இருந்து நாம வெளியில வரணும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்சிடி டிவி, எல்இடி டிவி இதெல்லாம் இல்லாத வீடே இன்னைக்கு இல்ல. ரொம்ப புவரா இருந்தா கூட குடிசை எல்லாம் இப்ப கிடையாது, இப்படி எல்லாம் மாறி போச்சு. அந்த மாதிரி இருந்தா கூட இதெல்லாம் இருக்கு எல்லாரும் வீட்லயுமே. கார் இல்லைன்னா ஒரு எலெக்ஷன்ல ஒண்ணு கொடுத்துருவான், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் உங்க தலையில தான். அது 10 நாள்ல வீணா போயிடும், புதுசா நீங்க வாங்கணும். அப்புறம் யார் எதுக்கு எலெக்ஷன்ல கொடுக்குறான் உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன, பைக்கு, காரு, ஆபீஸ் போறதுக்கு ஒரு பைக்கு, அது திடீர்னு வெளியில எல்லாரும் போறதுக்கு பொதுவா ஒரு பைக் இருக்கு. சில வீட்டுல 2 பைக் இருக்கும் ஒரு வீட்டை எடுத்துட்டீங்கன்னா. ஒரு கார் தனித்தனியா இருக்கும் ஒவ்வொருத்தர். ஒரு காரு பார்க்கிங் தான் கொடுத்துருப்பான், வெளியில போட்டு எங்கேயாவது வேலட் பார்க்கிங்ல போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி காசு கொடுத்துட்டு இருக்க சென்னை வாசிகளெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் நிற்கும், என்னத்துல நிற்கும் ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பிளாட்ஸ் வாங்கினாலும் 40 வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் இடிச்சிட்டு கட்டணும்னு சொல்லுவான். அது தப்பான இடத்துல கட்டிருக்கீங்கன்னு எம்எம்டிஏ அப்ரூவல்ல உங்களுக்கு பிடிச்சி வெளியில தள்ளுவான். அப்ப நீங்க இன்னொன்னு வாங்கிதான் ஆகணும். இந்த இஎம்ஐயே முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி சிக்கிக்கொண்டு வாழ்வதற்கு பெயர் தான் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத வாழ்க்கை. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். உங்களெல்லாம் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த நோக்கத்துல நான் சொல்லவில்லை. வட்டி அப்படிங்கிறது பல பல முக வட்டிகள்லாம் இன்னைக்கு போட்டு வாங்குறாங்க. அது இஎம்ஐ சொல்ல போனா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி. உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தாதான் லோன் கொடுப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் இல்லைனாலும் வாங்குறதுக்கு சைனாக்காரன் ரெடியா இருக்கான் அவங்களுக்கு காசு கொடுத்து. அதை எப்படி வசூல் பண்றதுன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரு அடிச்சு உதச்சி வாங்கக்கூடிய அந்த ஆளுங்கெல்லாம் யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவன் மூலியமா உங்கள்கிட்ட வசூல் பண்றான். இதெல்லாம் சைனாக்காரன் இங்க வந்து செஞ்சிருக்கான். அவனுக்கு கிரெடிட் ஸ்கோரே தேவையில்லை. என்ன பண்ணுவீங்க நீங்க? பேங்க்ல கொடுக்கலையா, நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். ரொம்ப ரோசமானா இந்தியன் ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கல அப்படின்னு மீடியால பேசிட்டு சைனாக்காரன்ட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டான். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய கன்சியூமரிசம் என்று சொல்லக்கூடிய நுகர்பொருள் கலாச்சாரம். இந்த கன்சியூமரிசத்தில் போனீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க உங்க பொருள்களை. இதையெல்லாம் நாம்
இன்னும் சொல்ல போனா ஒரு பொருள் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன வாங்குங்கிறது கூட சைக்காலஜி எல்லாம் உட்கார்ந்து ரூம் போட்டு, ஏன் தனியா ஒரு ரிசர்ச் லேபே வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த கலர்ல ஒரு பொம்மையை தயார் பண்ணி அதை நீங்க விற்பனைக்கு வச்சீங்கன்னா அந்த குழந்தை வந்து கத்தி கரெக்டா எடுத்துருவாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தனியா மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம் யுக்தியை செலுத்தி உங்கள்ட்ட இருந்து பையில இருந்து பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அதை கியூல நின்னு பில்லு போட்டு கட்டிட்டு வரீங்க உங்க வீட்டு காசை. இதெல்லாம் நான் சென்னையில பாக்குறேன். இன்னும் பெரிய பெரிய பெங்களூர் இந்த மாதிரி சிட்டில எல்லாம் பாக்குறேன். இந்த மாதிரி கன்சியூமர் கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அபரிக்கிரகானா என்ன, நிலையாமைங்கிறது இங்கதான் இருக்கு. ஒரு டிவி வாங்கினீங்கன்னா என்னைக்கு வீணா போகும், எத்தனை நாள் அது பழுதாகும், இதுதான் நிலையாமை சிந்தனை. ஒரு பைக் வாங்கினீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு இருக்கும், நீ எவ்வளவு ரூபாய் கட்டுற, உன் பணம் கையில எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இதுவும் நிலையாமை சிந்தனையில சேர்த்துக்கலாம். அதுக்காக சம்பாதிக்காமே இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லல, நீ என்னைக்கோ செத்து கூட இன்னைக்கே குடி நோட்ட சொல்லல. ஆக இந்த அபரிக்கிரகாவோ இல்ல இந்த நிலையாமை அனுத்திய பாவம் இதெல்லாம் நாம வந்து கரெக்டாக புரிந்து கொண்டு மணி மேனேஜ்மெண்ட் அப்டேட் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுதான் இன்றைய என்னுடைய செய்தி. மிக்க நன்றி. நாளைக்கு இது மாதிரி வேற ஒன்றை